சார் போஸ்ட். சார் போஸ்ட். என்னது போஸ்டா? எது போஸ்டா? போஸ்ட்மேன்லாம் பார்த்து பல மாதம் ஆச்சு. என்னது ஹாப்பி தீபாவளியா? எவன்டா இந்த காலத்தில் போய் க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்புகிறான், அதுவும் தீபாவளிக்கு? என்ன மச்சான், தீபாவளி வரதுலாம் நல்லா இருந்துச்சா? வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் விஷ் பண்ணி போர் அடிச்சிருச்சுல. முன்னாடிலாம் நம்ம எப்படி கொண்டாடுவோம், பட்டாசு பலகாரம் அப்படின்னு. ஆனால் இப்போ நாமளே அதை மறந்துட்டோம்ல. அதான் ஒரு ஐடியா. நாம் ஏன் இந்த தீபாவளியை சின்ன வயசில் கொண்டாடின மாதிரி கொண்டாடக்கூடாது? கொண்டாடுவோமா? கொண்டாடிடுவோம். சுறா 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 மச்சான், சுறா சுறா நேடு தூக்கி போடுறான் மேலே புற. ரோல் கப் தீர்ந்துச்சுல, சுட்டது போதும், வெடிக்கலாமா? அடிக்கலாம். பட்டாசு பட்டாசு ஏய் என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க? வாங்கடா போய் வெடிக்கலாம். எனக்கு ஆட்டோ பாம். எனக்கு இந்த எனக்கு லட்சுமி வெடி. சேர்றா சேர்றா. டேய் மச்சான், வைடா வைடா. டேய் வைடா, வச்சு தொலைடா. வைடா. டேய் கொஞ்சம் இருங்கடா, வைக்க விடுங்கடா கொஞ்சம். வைடா. டேய் பத்தி மச்சான் இங்கே பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்கடா. சரி உன்கிட்ட மெடிக்கிட்ஸ் இருக்கா? மச்சான் வைடா, மச்சான் வைடா வைடா. இந்த 90s அங்கிள்ஸ் வேற. என்னது அங்கிள்ஸா? ஏய் குர்ரா குர்ரா, யானடே குர்ரா. ஏய் வெய் தேவைப்படாது. மால் வேற வரா. ஓப்போ ரெனோ 4 வேற வாங்கலான்னு பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், டோனி விளம்பரம் பண்ணது தான். ஜஸ்ட் 40 தான். ஐ செம. சாம்சங், விவோ, ஓப்போ, 2K கிட்ஸ், ஓப்போ. காசை கரியா கண்டு எல்லாமே எனக்கு கிண்டலாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாங்கின பட்டாசு பாக்ஸுக்கு நான் ஒரு ஹெட்செட் வாங்கியிருப்பேன். ஹெட்செட் வாங்கியா மச்சான்? காசு கறியாவதான்டா தம்பி. இந்த 364 நாள் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு நாளைக்காக எங்கி எவ்வளோ குடும்பம் இருக்குது தெரியுமா? அந்த குடும்பத்துக்காக நம்ம காசை கறியாக்கலாம். தப்பு இல்லை. இது மச்சான் இவன்ட்டெல்லாம் பேசுறது பேசுனேன். வா நம்ம போய் வெடிக்கலாம். பார்ப்போம். நீ பப்ஜிலே சுட்டுக்கோ. ஆமாண்டா. இன்றைக்கி இந்த சோமாஸை போட்டு இன்ஸ்டாவில் லைக்ஸ் அல்ற வேண்டித்தான். ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போட வேண்டித்தான் வித் ஹேஷ்டேக் முறுக்கு, அடுத்த ஹேஷ்டேக் சரக்கு, ஹேஷ்டேக் லட்டு, ஹேஷ்டேக் அதிர்ஷ்டம். இப்போ நம்ம போயிட்டு தியாகம் இருக்கான்ல, அவனுக்கு போய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு மதியம் படத்துக்கு போனோம். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி ஹே அமௌண்ட் அம்மா ஹாப்பி தீபாவளி இந்தாங்க ஸ்வீட் கொடுத்துறேன். இந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்க தான் வாங்கிக்கலாம். வேணாம் மச்சான், இந்த உங்கள் வீட்டில் ஒரு சோமா சேவன் தெரியுமா? போன தீபாவளி சாப்பிட்டேன். இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றணும். நான் அதுதான் ரெடியாக இருக்கேன். ஆனால் வீட்டில் பச்சை செய்வாங்க பாரு. இந்த வாட்டி நான் சுட சொல்லியிருக்கேன். அதை விட அம்மா குலோப் ஜாமுன் செய்வாங்க பாரு, சூப்பராக இருக்கும். அது மச்சான் தீபாவளி என்ன மச்சான்? தீபாவளினா ஃபர்ஸ்ட் பட்டாசு மாப்பிள்ள, அதுக்கப்புறம் நம்ம செய்கிற ஸ்வீட்டு மற்றவங்க கொடுப்போம், மற்றவங்க செய்கிற ஸ்வீட்டு நம்ம கொடுப்பாங்க. அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தானே, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் மாப்பிள்ள. ஆனால் சில பேர் இருக்கானுங்க அவனுங்களே தின்னுக்கிறானுங்க. ஓ நிஜத்தில் எவனும் வாழ மாட்டானுங்க, ஆன்லைன்லேயே வாழறானுங்க. சரி வா மாப்பிள்ள, நம்ம போயிட்டு பக்கத்து வீடு இருக்கு, நம்ம எதிர் வீடு இருக்கு, மேல் வீடு கீழ் வீடு, சொந்தக்காரங்க, அத்தை பெரியமா பெரியப்பா அப்படி எல்லாரும் கொடுக்கணும். நிறைய வேலை இருக்கு மச்சான். நம்ம போலாம், அவனுங்க எங்கே இருந்துட்டு போறாங்களா? ஹேஷ்டேக் சிவகை போட்டு ஹேஷ்டேக் ஓடிடி ஹேஷ்டேக் தீபாவளி என்ஜாய் வித் மை ஃபேமிலி. அப்புறம் மாமா டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்துட்டோம் மாமே. எடுத்துட்டியா? அப்புறம் நான் சாயந்தரம் போறோம்ல. பட்டைய கலப்புறான் மாமா. தலைவா ஓடி வா புடி வா அவனை.
ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தாலும் பரவாயில்ல, தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க பாரு அது. அதானே இதில் ஹேஷ்டேக் வித் ஃபேமிலின்னு வேற போட்டு எவ்வளோ நக்கல்றா உனக்கு. ஏண்டா ஃபோனில் பார்க்குற ஒரு படமாடா, தேட்டரில் பார்க்கணும். என்ன மாப்பிள்ள? ஆமாம், கூட்டமாக அடிச்சு பிடிச்சின்னு போய் டிக்கெட்டை வாங்கி விசில் சத்தத்தோட உள்ளார என்ட்ரி கொடுத்து இருக்கிற டிக்கெட்டை கிழிச்சு போட்டு அப்படியே தேட்டரில் ஹீரோ என்ட்ரி எப்போ தலைவா அப்படின்னு சொன்னா அது படம். நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ தான் தேட்டரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் யார் அதுக்குள்ளே போவா? சரி அப்படியே போகன்னு வச்சுக்கோங்களேன். அதில் டிக்கெட் ரேட்டு பாருங்க அவ்வளோ அதிகமாக இருக்குது. இதே இதில் ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மி தான். நான் நினச்சா பாஸ் பண்ணுவேன், நினச்சா ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பேன். உங்களால் பண்ண முடியுமா? இதுதான் ப்ரோ எப்போவுமே பெஸ்ட்டு. டேய் நீ என்ன வேணா பண்ணலாம், தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா உன்னால? அதானே, எவ்வளோ காசாக இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு தேட்டரில் போய் பார்க்குறதாண்டா படம். இவனுக்குலாம் எங்கே மச்சான் புரிய போகுது? இவங்கெல்லாம் எதுக்கு பேசிட்டு ஷோக்கு டைம் ஆகுது, கிளம்பலாம். ஆமாம் மாப்பிள்ள, போலாமா? ப்ரோ நான் ஜி ஜி உங்களை தான் ஜி. ஜி ஜி அந்த கண்ணை கொடுங்க. நானும் உன் கூட வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க வரேன். எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா? இந்த வீடியோ பார்க்குற 90s கிட்ஸுக்கு தெரியும் நம்ம சின்ன வயசில் இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடி இருக்கோம்னு. தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, பலகாரம், அது ஒரு தனி ஃபீல் இல்லை. ஆனால் இப்போலாம் இந்த தீபாவளிங்கிறது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஹாலிடே ஆகிப்போச்சு. இந்த 2K கிட்ஸோ இல்லை இங்கே மற்ற யாருமே இதை செலிப்ரேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிற நாமளே இப்போ இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. அதான் உண்மை. ஒன் லைனில் சொல்லணும்னா, யாரும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாம் இதை செலிப்ரேட் பண்ணி கன்வே பண்ணலாமே.